ஹாய், இன்றைக்கி நம்ம ஆன்ஜரி குக்கிங் சேனலில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நான் செய்கிற மெத்தடில் இது நெய் மீன் கருவாடு, இது நெத்திலி கருவாடு. உங்கள் எல்லாருக்குமே இது தெரியும். நெத்திலி கருவாடில் தலையை மட்டும் பிச்சு போட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்த்துடலாம். பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு வேணும், கத்திரிக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சோட ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் வீடியோவில் காட்டினேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்கும், உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் இதெல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் ஓரளவு தண்ணி வச்சு அந்த தண்ணி நமக்கு சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாவெல்லாம் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் மண்சட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மண்சட்டியில் புளியை கரைச்சி அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிக்கிடுவோம். மண்சட்டி அப்படின்னு சொல்லும் போது அதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். மண்சட்டி இன்னும் நிறையா பேர் எனக்கு பயமாக இருக்குது, யூஸ் பண்ண தெரியலை, அப்போ கீரல் விட்டுருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா மண்சட்டி அடுப்பில் வைக்கும் போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க. மீடியமில் வச்சு நம்ம சமைக்கும் போது மண்சட்டி எந்த டேமேஜுமே ஆகாது, நல்லாயிருக்கும். தைரியமாக செய்யுங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் போட்டுட்டு அந்த புளி கரைச்ச தண்ணியிலேயே இந்த மசாலா போட்டிருக்கேன். அதோடையே சேர்த்து நம்ம அரைச்ச தேங்காய் இருக்குல்ல, அதையும் நம்ம இதோடு சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம பழகிக்கவே மாட்டோம். தைரியமாக செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம தைரியமாக இறங்கி செய்யணும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கூட நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்படி கற்றுக்க முடியும்? அதனால் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் தைரியமாக செய்யலாம். நம்ம சில்வர் பாத்திரம்லாம் வச்சு நம்ம அப்படியே பழகிட்டோம். மண்சட்டியில் சமைக்கிறது இப்போ சில பேர் பயப்படுறாங்க. அதை நான் கையில் வச்சு நான் கரைச்சி விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் கரண்டி வேணுமா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கையில் தான் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ தண்ணி நல்லா நான் இதை செஞ்சிட்ருக்க நேரத்தில் தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, சூடேறினா போதும். நான் கொதிக்க வச்சுட்டேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கருவாடை எடுத்து நான் போட்டுக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல நெத்திலி கருவாடும் நெய் மீன் கருவாடு ரெண்டையுமே நான் அதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மண்சட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் மண்சட்டி எடுத்து வச்சுட்டு நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் போட்டு அதில் வெந்தயம் போட்டுக்கலாம். நான் வச்சுருக்க மண்சட்டி பார்த்திங்கன்னா நல்ல கனமான மண்சட்டி, அது சூடேற ரொம்ப டைம் எடுக்கும். வெந்தயம் போட்டு அது கலர் கொஞ்சம் சேஞ்சாக கருக விட்றாதீங்க, கொஞ்சம் கலர் மாறினா போதும். இப்போ கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை தோல் உரித்து நீங்கள் அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாயும் வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை நான் ஃபுல்லாக கீரி போடலை, கத்தி வச்சு லேசாக அந்த ஓட்டை மாதிரி போடுவோம்ல, லேசாக கீரி விடுவோம்ல, அந்த மாதிரி தான் நான் கீரி இருக்கேன். எதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பச்சை மிளகா அந்த சூட்டில் வேகும் போது சில டைம் வெடிக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி லேசாக கீரி விட்டு போட்டோம் அப்படின்னா வெடிக்காது. இதோட பச்சை மிளகாவில் உள்ள அந்த காரத்தன்மை மட்டும் அந்த குழம்புல இறங்கிக்கிறோம். ஃபுல்லாக கீரி போட்டோம் அப்படின்னா அந்த விதையெல்லாம் கூட குழம்புல கலந்துக்கிறோம். நம்ம வீட்டில் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க சாப்பிடும்போது அந்த விதையை கடிச்சிட்டாங்கன்னா காரமாக இருக்கும்ல, அதுக்காக தான். இப்போ இந்த கத்திரிக்காய் ஒன்று வச்சுருந்தேன்ல, அந்த கத்திரிக்காவை நான் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். நான் பெரிய பெரிய சைஸாக போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸு நீங்கள் சின்னதாக வேணும்னா இதுலேயும் அப்படியே பாதியாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் பெரிய பெரிய சைஸாக போட்டிருக்கேன், ஏன்னா அது நல்லா வெந்துடும். பெருசாக போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதனால் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க.
இந்த கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இந்த கத்திரிக்காய் மட்டும் இல்லை, பொதுவாக கத்திரிக்காயே வந்து சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம ரொம்ப நேரம் அதை போட்டு நம்ம வதக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கரைச்சி வச்சோம்ல அந்த இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த சட்டியில் லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அலசி நம்ம ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு உப்பு சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் உப்பு சேர்த்துட்டேன், அந்த வீடியோஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.